இன்றைக்கு ஹெல்தி ட்ரெடிஷ்னல் ரெசிபி சிமிலி செய்ய போகிறோம். இதுக்கு 2 கப் கேழ்வரகு மாவு, இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. 1/2 கப் வேர்க்கடலை வறுத்து தோல் நீக்கியிருக்கு. 1/2 கப் பொடியான வெல்லம், இப்போது கேழ்வரகு மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நிறைய உப்பு சேர்க்க வேணாம், இது நம்ம அந்த ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சேர்க்குறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கலந்து விடுங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு டைட்டாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் கன்சிஸ்டன்சியில் இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது இன்னமும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் இதை செட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இன்னொரு பக்கம் ஒரு பட்டர் ஷீட் எடுத்து ஆயில் இல்லை கீ போட்டு அதை க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கோங்க. இதை இப்போது அடையாக தட்டிக்கோங்க. ரஃப்பாக தட்டினா போதும், ரவுண்டாக ஷேப் வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இப்போ இன்னொரு பக்கம் ஒரு தவா ஹீட் பண்ணி இந்த அடையை அதில் ஃப்ளிப் பண்ணி வேக விடுங்க. ஒரு 20 செகண்ட்ஸ் வெந்ததுக்கப்புறம் இந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போது மீடியம் ஹீட்டில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி 2 பக்கமும் ஒரு 1.5 மினிட்ஸ் ஈச் சைட் வேக வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, அடை ரொம்ப ஹார்டாயிடும். இப்போ இது வெந்துருச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் போதே இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் அடையாக தட்டி ரெடி பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா ரஃப்பாக இதை கட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ண பீசஸை கொஞ்சமாக ஒரு ஜாரில் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெல்லம் சேர்த்து இதை கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு பவுலில் போட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேழ்வரகு, வேர்க்கடலை, வெல்லம் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகணும். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவி இதிலேருந்து சின்ன சின்ன போர்ஷன்ஸாக எடுத்து டைட்டாக லட்டு மாதிரி பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லா போர்ஷன்ஸையும் லட்டு மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ டேஸ்டி சிமிலி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.